புதுச்சேரியில் அம்மாநிலத்திற்கான 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வாசித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார். தன்ராஜ், புதுச்சேரிக்கான அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, விரிவா சொல்லலாம்? நிச்சயமாக, அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 2024 மற்றும் 25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 31 இந்த நிதிநிலை அறிக்கைக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது இந்த உறுப்பினர்கள் பேசினர். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சட்டப்பேரவை இன்று காலை வரை சபாநாயகர் செல்வம் ஒத்தி வைத்தார். தொடர்ந்து இன்று காலை சரியாக 9 மணிக்கு சட்டப்பேரவையானது கூடியது. முதலமைச்சர், அதாவது நிதியமைச்சர் பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024 மற்றும் 25 ஆண்டிற்கான 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த பட்ஜெட்டில் முக்கிய அம்சமாக புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை மானிய விலையில் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் கலைத்துறை கீழூர் நினைவு சின்னம் புனரமைக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் உள்ள பழமையான கட்டிடங்கள் அனைத்தும் புதுப்பித்து சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் உள்ள பாரதியார் மற்றும் பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் ஒளி காட்சிகள் மூலம் மாணவர்கள் அந்த பாரதியார் மற்றும் பாரதிதாசன் வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த புதுச்சேரியில் முக்கியமாக அந்த குடிபொருள் மூலம் வழங்கப்படும் ரேஷன் அட்டை ஊழல் நடைபெறுகிறதும், லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவது குற்றம் சாட்டப்பட்ட வந்த நிலையில் ரேஷன் அட்டைகள் கணினி மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இதே போல 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீட் தேர்வுக்காக அவங்க தயார் செய்த விதமாக நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் எனவும் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இவர் இந்த பட்ஜெட்டில் வாசித்து வருகிறார். மேலும் பல அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.